மேஷ் ராசி நேயர்களே, இந்த வாரம் சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன், தனஸ்தானத்தில் உள்ள குரு, லாபஸ்தானத்தில் உள்ள சனி, இது ஒரு சிறப்பான அமைப்பு. சந்திரன் இந்த வாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறார். நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள், முக்கிய நபர் ஆதரவு, உதவி கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்விக்கான வாய்ப்பு அமையும். பெண்களுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுகள் கைகூடும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டாகும். அவ்வப்போது வரும் சிறு சிறு விரயங்கள், பிரச்சனைகள் இவற்றை தவிர்க்க விநாயகர் வழிபாடு செய்யவும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 8, 9, 12 மற்றும் 13. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல லாபகரமான வாரமாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனை குரு பார்ப்பது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சிறப்பான தொழில் வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள், இது தொடர்பான வெளியூர் பயணம் ஏற்படும். உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். லாபகரமான நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான லாபம் வரும் வாரம். அரசுத் துறையில் பணிபுரிவோர்க்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பெண்கள், மாணவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். மங்களநாதர் வழிபாடு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 8, 9, 10, 11 மற்றும் 14. மொத்தத்தில் இந்த வாரம் லாபகரமான வாரமாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, 7ஆம் பார்வையாக புதன், சூரியன், 9ஆம் பார்வையாக சுக்கிரன் ஆகியவற்றை குரு பார்ப்பது சிறப்பான அமைப்பு. 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயும் 12ஆம் இடத்தில் உள்ள குருவும் தரும் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சுக்கிரனால் இவை ஓரளவுக்கு சாதகமாகும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். மாணவர்கள் கூடுதலாக திட்டமிட்டு வெற்றி பெற வேண்டும். அரசியல்வாதிகள், பெண்கள் ஆகியோர் முன்னேற்றம் சிறிது சிறிதாக அமையும். செவ்வாய் மற்றும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஏற்றத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட நாட்கள் 10, 11, 12 மற்றும் 13. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கடியை சந்தித்து வெற்றி பெறும் வாரமாக அமையும். கடகராசி நேயர்களே, குரு லாபஸ்தானத்தில் மற்றும் குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது. எனவே உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். 8 மற்றும் 9 நாட்கள் சந்திராஷ்டமம். உடலில் உள்ள சிறு சிறு தொந்தரவுகள், வலிகள் நீங்கும். இளைஞர்களுக்கு தடைகள் நீங்கி வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம் போன்றவை அமையும். விவசாயிகள், டிராக்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் வாங்குவோர், கலைஞர்களுக்கு சாதனைகரமான வாரமாக அமையும். குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகிச் செல்லும். மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி அமையும். சுப்பிரமணியர் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 12, 13 மற்றும் 14. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள். மொத்தத்தில் இந்த வாரம் குருவால் சிறப்பான பொருளாதாரம் சூழல் அமையும். லாபகரமான வாரம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு லாபஸ்தானத்திலிருந்து பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. 9, 10 மற்றும் 11 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம். குடும்பத்தினருடன் உற்சாகமாக நேரத்தை செலவிடுவீர்கள். குருவினால் தொழில், பணிபுரியும் இடம் ஆகியவற்றில் லாபங்கள் ஏற்படும். மாணவர்கள் கூடுதல் நேரத்தை செலவிட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய திட்டங்களை எதிர்காலத்திற்காக வழிவகுப்பர். எதிரிகளின் தொந்தரவு தானாக விலகும். வீண் விவாதங்கள் இவற்றில் செலவிடாமல் இருப்பது பிரச்சனைகளை குறைக்கும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 8 மற்றும் 14. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. மணிகண்ட சுவாமி வழிபாடு ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் லாபங்கள் பெற்று தடைகள் நீங்கும் சிறப்பான வாரம். கன்னிராசி நேயர்களே, குருவின் பார்வையில் சுக்கிரன் 11ஆம் இடத்தில், செவ்வாய் 3ஆம் இடத்தில், சூரியன் அமைவது லாபம், அதிர்ஷ்டம், ஆரோக்கியமான உடல்நலம், நல்ல வருமானம் ஆகியவை கிடைக்கும் சிறப்பான அமைப்பு. உங்கள் பிரச்சனைகள் விலகிச் செல்லும். உடல் உபாதைகள் நீங்கும். தொழில் புரிவோர் தடைகளை நீக்கி வெற்றி பெறுவர். பெண்கள் பாராட்டுதலையும் புதிய ஆபரணங்களையும் வாங்குவர். அரசு துறையில் பணிபுரிவோர் நீண்ட கால இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கும் சூழல் அமையும். விவசாயிகள் விளைச்சல், கால்நடைகள் போன்றவற்றால் வருமானங்களை பெறுவர். மாணவர்கள் கடினமாக கூடுதல் நேரத்தை அளவிட்டு வெற்றி பெற வேண்டும். முனீஸ்வரர் வழிபாடு தடைகளை நீக்கி ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டகரமான நாட்கள் 8, 9 மற்றும் 10. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டகரமான வாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவை சாதகமான அமைப்பில் உள்ளன. புதிய வண்டி, நிலம், வீடு வாங்கும் சூழல் உண்டாகும். குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் சூழல் அமையும். உடலில் இருந்த சிறு சிறு தொந்தரவுகள், வலிகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும்.
ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் பிங்க். குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஏற்றத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 10 மற்றும் 11. சந்திராஷ்டமம் 13, 14 ஆகிய நாட்கள். மொத்தத்தில் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியில் உள்ள புதன் மற்றும் சூரியனை குரு பார்ப்பது சிறப்பான நன்மைகளை தரும். நீண்ட காலம் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பெண்கள், மாணவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உயர்கல்வி வெளிநாட்டில் கற்கும் சூழல் அமையும். கலைஞர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் தேடி வரும். தொழில் புரிவோர்க்கு லாபம் மிகுந்த வாரமாகவும் இருக்கும். சுக்கிரனால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும் சூழல் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாறுதல் போன்றவை அமையும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். அதிர்ஷ்டமான நாட்கள் 12, 13 மற்றும் 14. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் ஆரஞ்சு. மொத்தத்தில் இந்த வாரம் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் பாராட்டுகளும் லாபமும் நிறைந்த வாரமாகவே அமையும். தனுசு ராசி நேயர்களே, சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறார். தொழிலில் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வெற்றி பெறும் சூழல் அமையும். கூடுதல் உழைப்புடன் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டு போன்றவற்றில் வெற்றி பெறும் சூழல் அமையும். பெண்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் நீண்ட நாள் குழப்ப சூழலில் இருந்து வெளிவருவர். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் பொறுமையுடன் அமைதியுடனும் திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். விவசாயிகளுக்கு விளைபொருட்களை சந்தைப்படுத்தி கூடுதல் ஆதாயம் பெரும் சூழல் அமையும். நடராஜர் வழிபாடு நோய், நீண்ட காலம் இருந்து வந்த உடல் தொந்தரவுகள், எதிரிகள் தொந்தரவுகள் இவற்றில் இருந்து விடுபட்டு நன்மை பெற உதவும். அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அதிர்ஷ்டமான நாட்கள் 8, 9 மற்றும் 14. மொத்தத்தில் இந்த வாரம் சுமாரான வாரமாகவே அமையும். மகர ராசி நேயர்களே, ராசியில் உள்ள சுக்கிரனை குரு பார்ப்பது சிறப்பான பலன்களை தரும். மேலும் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் கூடுதல் பலன்களை தரும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் தீர்ந்து ஒற்றுமை உண்டாகும். மாணவர்கள் கல்விக்கு சாதகமான சூழல் உண்டாகும். பெண்கள் புதிய திறன்களை வளர்த்து கொள்ளும் சூழல் அமையும். திருமணம் போன்றவற்றிற்கு காத்திருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவர். ஆரோக்கியம் சீராக மேம்படும். விநாயகர் வழிபாடு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட நாட்கள் 10 மற்றும் 11. மொத்தத்தில் இந்த வாரம் புதிய முன்னேற்றம், லாபங்கள் நிறைந்த சிறப்பான வாரம். கும்பராசி நேயர்களே, தொலைதூர பயணம், அதனால் வருவாயும் உண்டாகும். தொழில் புரிபவருக்கு சாதகமான சூழல்கள் திரும்பும். பெண்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு அமையும். விவசாயிகள் புதிய பயிர்களை பயிரிட்டு லாபம் பெறுவர். மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவது நலம் உண்டாகும். இளைஞர்கள், அரசியல்வாதிகள் தங்கள் வெற்றிக்கான திட்டங்களை சிந்திப்பர். நரசிம்மர் வழிபாடு தடைகளை நீக்கி அனுகூலங்களை பெறுவதற்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் 8, 9, 12 மற்றும் 13. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. மொத்தத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. திட்டமிட்டு பொறுப்புடன் பொறுமையாகவும் செயல்பட்டு வெற்றி பெறும் வாரம் இது. மீன ராசி நேயர்களே, புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உள்ள கிரகங்கள். பெற்றோர் வழியில் நன்மைகள், லாபங்கள் உண்டாகும். விவசாயிகள் கால்நடைகள் மூலம் கூடுதல் வருமானம் பெறுவர். தொழில் புரிவோர்க்கு நீண்ட நாள் தேங்கியிருந்த பணம் வந்து சேரும். பெண்கள் கூடுதல் வருமானம் பெறும் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். கலைஞர்கள், அரசு துறையில் பணிபுரிவோர் ஆகியோருக்கு லாபகரமான வாரம். உங்கள் பொருளாதாரம் சிறிதாக ஏற்றம் பெறும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் இருந்த தொந்தரவுகள் நீங்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் 9, 10 மற்றும் 14. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க். ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வழிபாடு மற்றும் சனி பகவானுக்கு எள் தீப வழிபாடு ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றங்களை தரும் ஏற்றமான வாரமாக அமையும்.